கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பவுலின் முதல் பிரயாணத்திலே அந்த கலாத்தியா மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட அந்த சூழலையும், அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட யூதர்களுக்கும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலும் யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுவதனாலும் உண்டாகக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளிலே எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து 1ஆம் அதிகாரம் விளக்கப்படுத்துகிறது. இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் 14 வருஷம் சென்று யூத அந்த மார்க்க தலைவர்களை, அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவிய யூதர்களின் தலைவர்களை, எருசலேம் கவுன்சில் என்று சொல்லப்பவர்களை சந்திப்பதையும், அதிலே அவர்கள் முழுவதுமாக அவர்களுடைய அந்த எடுத்த அந்த முடிவுகள் நிர்ணயத்தில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ மார்க்கத்தை அமைந்த யூதர்களும் மாய்மாலம் பண்ணுகிறவர்களைப் போல பவுல் இங்கே சித்தரிக்கிறார். அதே வேளையிலே சுயாதீனர்களாய், புறஜாதிகளாய் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சுயாதீனமாய் இருக்கிறவர்கள் யூதர்களுக்கு அடிமைப்பட வேண்டாம், தேவையில்லை, அதை குறித்த ஒரு வெறித்தனத்தோடு போராடி எழுதுகிறவராய் காணப்படுகிறார். 14 வருஷம் சென்ற பின்பு என்று அவர் முதலாவது கலாத்தியா மக்களை சந்தித்து அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவித்த பின்பு 2ஆம் பிரயாணத்தையும் முடிக்கிற அந்த தருணத்திலே தான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாடே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போகிறார். நான் தேவ அறிவிப்பினாலே போய் அப்ப தேவன் இதை உணர்த்தி இருக்கிறார். புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். எப்படியெல்லாம் பணி நடக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் அவர் தனது பிரயாணங்களில் சுற்றி திரிந்து இறுதியாக எருசலேமிலே அந்த ஆந்தியோக்கு என்று சொல்கிற இன்னொரு சென்டர் இருந்தாலும் எருசலேம் தான் முக்கிய ஒரு திருச்சபையின் முக்கிய இடமாக, டயசிஸ் என்று சொல்லலாம், ஒரு திருமண்டலம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே அவர்கள் தங்களுடைய பயணங்களை குறித்து, தங்களுடைய ஊழியத்தை குறித்தான ஒரு விவரித்து சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டிங் பிளேஸ் மாதிரி அந்த இடம் இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்ட, அதாவது எண்ணிக்கைக்கு உட்பட்ட சில பேரிடத்துல மட்டும் எப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து அவர் விளக்கப்படுத்துகிறார். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தபடினால் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படி நான் அவனை கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்த நான் அனுமதிக்கவில்லை. 4ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, அதாவது கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக வந்திருக்கிறார். அந்த விடுதலை கொடுக்க எந்த ஒரு சூழ்நிலை, அந்த கலாச்சாரமாக இருந்தாலும், நியாயப்பிரமாணமாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், எதெல்லாம் மனிதனுடைய மனதுக்கு பாரமானவைகளாய் காணப்படுகிறதோ அவைகளிலிருந்து பயமாக இருக்கலாம், தேவையாக இருக்கலாம், எந்த ஒரு சூழலிலே மனிதன் பயந்து பாரமாக இருக்கிறானோ, தன்னைத்தானே அவன் சந்தித்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறானோ அவைகளெல்லாம் அவனை அடிமைப்படுத்துகிறது என்று அர்த்தம். அது மதுவாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எது அவனை அடிமைப்படுத்துகிறதோ அதிலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதைத்தான் சுயாதீனம், விடுதலை என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது நாம் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. பரிசேயர்கள் எப்பொழுதுமே புறஜாதி மக்களை புரொசலேட்ஸ் என்று சொல்லக்கூடிய யூத மார்க்கத்துக்கு அமைந்த சில வழிமுறைகளை செய்து அவர்களை யூதர்களாக கணக்கிடுவது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது. இப்படி பக்க வழியாய் நுழைந்து கிறிஸ்தவர்களையும் அடிமைப்படுத்த விரும்பினார்கள். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு தனி மனிதனும் மனுஷியும் யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. கணவன் மனைவியை அடிமைப்படுத்தக்கூடாது, மனைவி கணவனை அடிமைப்படுத்தக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய மரணத்தோடு மரித்திருக்கிறேன், அவருடைய உயிர்த்தெழுதலோடு நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஆண்மகனும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார்கள். அதே போல கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற எந்த ஒரு பெண்ணும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டார்கள். அதே போல மதர் இன்லா, மாமியாரோ அல்லது சன் இன்லா, மருமகனோ யாரையும், எந்த மனிதர்களையும் அடிமையாய் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட மாட்டார்கள். அப்படி செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பரிசேயர்களாக அல்லது வேத பாரகர்களாக, நியாய பிரமாணத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலாலும் அவர்கள் உங்களை அடிமைப்படுத்த நாங்கள் கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் யூதர்களின் பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை.
6ஆம் வசனத்துல, எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு நான் இவைகளெல்லாம் சொல்லும்போது அவர்கள் எனக்கு போதிக்கும் அளவுக்கு அவர்கள் எதையும் எனக்கு போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் தேவன் பட்சபாதம் இல்லாமல் எல்லோரையும் இரட்சிக்கிறவராயிருக்கிறார் என்று இங்கே பவுல் மிக தெளிவாக எழுதுகிறார். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்திய தேவன் புறஜாதியருக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினார் என்று இந்த எண்ணிக்கைக்கு உரிய சில பேர் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி அவருடைய பெயர்களை கீழே குறிப்பிடுகிறார். தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோப்பு, கேபா, பேதுரு, யோவான் இவர்கள் மூவரும், அதாவது ஆண்டவருடைய சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய கேபாவும் யோவானும், யாக்கோப்பு தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன், இவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்களாம். இவர்கள் அந்த அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து ஏதாவது ஷேக்கன், வெல் டன், யூ ஹவ் டன் கிரேட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுறது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணி கருத்தரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அந்த நிருபங்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொல்லி அந்த எருசலேம் கவுன்சிலில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து எழுதுகிறார். நாங்கள் இதை முன்னமே உணர்ந்திருந்தோம். தேவையுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று நாங்கள் முன்னமே எண்ணி இருந்தோம். 11ஆம் வசனம், மேலும் பேதுரு அந்தியோகுவுக்கு வந்தபோது, அப்போ பேதுரு எங்கேருந்து எருசலேம்லேருந்து ஆன்டியோக்குக்கு போய் விசிட் பண்ண போயிருக்கிறார். அதை சப்ஸ்டேஷன் மாதிரி ஆன்டியோக்கு புறஜாதி மக்கள் மத்தியில் நடக்கிற ஊழியங்களுக்கான ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே அவர் விசிட்டுக்காக போயிருக்கிறார். போன பொழுது நான் முகமுகமாய் அவனை எதிர்த்தேன். ஏனெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வந்தார்கள். அதாவது எருசலேமில் இருக்கக்கூடிய அந்த பொதுவான அந்த எருசலேம் கவுன்சிலோடைய முக்கிய நபர் தான் யாக்கோப்பு. அவருடைய அந்த கூடுகையில் இருக்கக்கூடியவங்க யூதர்கள், அவர்களாம் பியூர் ஜூ என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள். அவர்களிடத்திலிருந்து சிலர் வந்தார்கள். அவர்கள் வரும் முன்னே அவன் புறஜாதியருடைய சாப்பிட்டான். அதாவது ஆன்டியோக்கில் இருக்கக்கூடிய மற்ற யூதர்கள் அல்லாத மனிதர்களோடு பேதுரு அமர்ந்து சரிசமமாய் உணவு அருந்தி இருக்கிறார். அவர்கள் வந்தவுடனே யாக்கோப்புடைய நண்பர்கள், சுத்த யூதர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வந்தவுடனே அவன் விட்டு பிரிந்தான். பிரிந்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கென்று தனி இடம், தனி மேஜை, தனி உணவு என்று சொல்லி பரிமாறப்படுகிறது. அதிலே போய் இவனும் பேதுருவும் போய் அமர்ந்து உணவருந்தினார். இதை பார்த்த பர்னபாவும் இழுப்புண்டு அங்கே போய் விழுந்து விட்டான். கிட்டத்தட்ட எல்லாரும் போயிட்டாங்க. நானும் தீத்து மட்டும் புறஜாதிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றோம். இப்படி அவர்கள் சுவிசேஷன் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாதபடி நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், உடனே அவர் கண்டிக்கிறவர் தான். அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்னு கூட சொல்லலாம். சடனாக செய்வார், ஆனால் வைராக்கியத்தோடு செய்கிறார். அதாவது தேவனுக்குள்ளாக வந்தவங்க யாரும் பின்வாங்கி போயிடக்கூடாது. தன் பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவங்க பின்வாங்கி போகக்கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு வைராக்கிய வாஞ்சை அவருக்கு இருக்கிறது. பேதுரு இந்த காரியத்தில் எதுவும் பேசியது போல இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் பவுல் அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை, பல துன்பங்களை சகித்தவராக காணப்படுகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஆத்மாவும் பின்வாங்கி போவதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதற்காக மிகவும் சண்டை போடுகிறவராக காணப்படுகிறார். நீ யூதனாக இருக்க யூத முறைமைப்படி நீ நடவாமல் புறஜாதியார் முறைமைப்படி நடந்து கொண்டிருக்கிற. இப்போ நீ யூதர்களை பார்த்தவனே நல்ல யூதனை போல நீ மாறிக்கிட்டு இப்படி மாய்மாலம் பண்ணுற. அப்புறம் யூதர்களை நீங்கள் உங்கள் இதை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி நீங்கள் எப்படி கட்டாயப்படுத்தலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இராமல் சுபாவத்தின்படி யூதராக இருக்கிற நாமும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவர் சரியான சத்தியத்தை போதிக்கிறார். அவர் சொல்லுவதுபடி நான் நடந்தால், அவரை நான் விசுவாசித்தால் எனக்குள்ளாக மன்னிப்பு உண்டாகி அந்த மன்னிப்பின் மூலமாக நான் அவரை பின்பற்றி அவருக்கு பிரியமாய் வாழ்வேன். ஆதலால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று யூதனாயிருந்தாலும் கிரேக்கனாயிருந்தாலும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தானே நீதிமானாக்கப்படுகிறோம். இப்படி பரிசுத்தமாய் உண்பதாலோ, புறஜாதிகளோடு கலவாமல் இருப்பதாலோ, நம்மை நாமே மேன்மைப்படுத்தி கொள்வதாலோ, அல்லது இந்த நியாயப்பிரமாண காரியங்களை நாம் பின்பற்றுவதாலேயோ நாம் நீதிமானாக்கப்படுகிறோமா என்று அவர் கேட்கிறார். கேட்டு
19ஆம் வசனம், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன். நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தேன்னா கிறிஸ்து கிறிஸ்து உலகம் அனைத்திற்கும் இரட்சகர், உலக மக்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தரக்கூடியவர் என்கிற அந்த பதத்திலிருந்து நான் விலகி விடுவேன், குறுகிய வட்டத்துக்குள்ளாக வந்து விடுவேன். கிறிஸ்துவுடனே கூட சிறுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நியாயப்பிரமாணமானது தண்டனை கொடுக்கக்கூடியதா இருந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். எழுத்து ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, எழுத்து நியாயந்திருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இந்த எழுத்தின்படிதான் இயேசு கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படிதான் கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். ஆதலால் நாம் கிறிஸ்து மரித்தவரோடு நாம் நமது பாவங்களுக்காக மரித்து நீதிக்காக பிழைத்திருந்து கிறிஸ்துவை போல விடுதலையோடு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைப்படாதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் நியாயப்பிரமாணத்திற்காகவோ இல்லது சரீர முயற்சியினாலவோ நான் பிழைத்திருக்கல. என் மனதாலே கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். என் எண்ணத்திலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். இனி நான் சரீர முயற்சியிலே இல்லாமல் ஆவி நிலையிலே இந்த சரீரத்தை கட்டுப்படுத்துகிறேன். நான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறபடினாலே அவர் போல வாழ ஆசைப்படுகிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்க விரும்பவில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. என்னை கிறிஸ்து நீதிமான ஆக்கி இருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். எனது மனம் குற்ற மனசாட்சியிலே இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கிறிஸ்துவின் அவருடைய அந்த சரணத்திலே, அவருடைய காலடியிலே எனது வேதனைகளை, என்னுடைய கஷ்டங்களை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய அறியாமைகளை, குற்றமனப்பான்மைகளை நான் அறிக்கையிடும்போது நான் சுகமானேன். எனது மனம் சுத்திகரிக்கப்பட்டது. ஆதலால் எனக்கு ஒரு நீதி எனக்குள்ளாக உண்டானது. அந்த நீதி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதினாலே, கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே எனக்கு கிடைத்தது. அதை நான் நியாயப்பிரமாணத்தினாலே பெற்றுக்கொண்டேன் என நினைப்பேன். ஆனால் கிறிஸ்து மரித்தது வீணாய் போய்விடுமே. கிறிஸ்து மரித்ததினால் அல்லவோ நான் குற்ற மனசாட்சியிலிருந்து சுகம் பெற்றிருக்கிறேன், மன்னிக்க பெற்றிருக்கிறேன், மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் தன் எஜமானையோ குருவிடத்திலேயோ அன்பு கூறுவானானால் அவனுடைய விருப்பங்களை, தனது குருவுடைய விருப்பங்களை நிறைவேற்ற ஆசைப்படுவான். குருவை போல பேசுவான், குருவை போல உடை உடுத்துவான், குருவை போல அவனுடைய ஆட்டிடியூடு, கேரக்டர் மாறும். குருவுடைய விருப்பங்கள் என்னென்ன என்று ஆராய்ந்து அவருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அவருக்கு இப்படி பேசினால் பிடிக்காது, அவருக்கு இப்படி செயல்பட்டால் பிடிக்காது என்று கண்ணும் கருத்துமாக குருவை பிரியப்படுத்துவதற்காக போராடுவான். அப்படித்தான் பாவத்திற்கென்று நியாயப்பிரமாணத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மரித்து விட்டோம். இனி உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அன்பின் அடையாளமாகவும் கிருபையின் அடையாளமாகவும் நமக்கு இருக்கிறார். நாமும் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருந்து அன்பு கூர்ந்து கிருபையை விருதாவாக்காதபடிக்கு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் சுவிசேஷம். இதை நீங்கள் உணராமல் புத்தியற்றவர்களாய் போனீர்களே என்று அங்கலாய்த்து 3ஆம் அதிகாரத்திலே எழுதுவார். இது தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலே தொடர்ச்சியாய் வருவதினாலே இன்னும் கவனமாக நாம் ஆழமாய்